தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த ஈர வெங்காயம் பெரியாரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த பெரியார் என்ன தான் பண்ணியிருக்காருன்னு நம்ம வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய சாபக்கேடு இந்த சொரியார். தமிழினத்துடைய வரலாறு, அவருடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் எந்தெந்த வழியில் சிதைக்கணுமோ அப்படியெல்லாம் சிதைச்சிருக்கார். குடும்பமாக வாழக்கூடாது, கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கலைன்னா அப்படின்னா அவங்கவுங்களுக்கு இருக்கிறதுன்னு இருந்து சேர்ந்து வாழலாம், பிடிக்கலாம் வேறு விலைக்கு போயிடலாம். எதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகா? ஒரு மேம்பட்ட சமூகத்தை சீர்குலைக்க வேண்டிய வகையில் எந்தெந்த வகையில் பெரியார் செய்யணுமோ அதை அனைத்தும் செய்திருக்கிறார். அது நம்மளுடைய மகா கவிகளெல்லாம், நம்ம கவிஞர்கள் எல்லாத்தையும் அவர் எப்படி சொல்லியிருக்காரு, எச்ச எலும்பு பொறுக்கிகள் அவர்களெல்லாம் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெண்ணடிமைத்தனத்தை தான் நிரூபிக்குது அப்படின்னு சொல்லி திருக்குறளை பற்றி கேவலமாக சொல்லியிருக்காரு. திருவள்ளுவரை உலகம் போற்றும் மறை, உலகத்துக்கே ஒரு மறையில்னா வேதங்கள் 4 இருக்குது. அந்த வேதத்திலேயே மிஞ்சியது தான் தமிழ் மறையான திருக்குறளை உலகமே போற்றி புகழுது. அப்படியாப்பட்ட திருக்குறளை இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மலம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மானமுள்ள தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் பற்றாளர்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு தொடர்ந்து வாக்குகளை செலுத்தி நம்மளுடைய மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தில் நடந்த பிரச்சனை எத்தனையோ இருக்கின்றது. இதற்கெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழினத்தை கொன்று குவித்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் மிக மிக பெரிய கொடூரம், ஒரு அழிவை சந்திக்கக்கூடிய செயல்கள் தான் இவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருக்குறளை மலம் சொன்னது, சிலப்பதிகாரம் ஒரு வேசி கதை அப்படின்னு சொல்லி சொன்னது, இதெல்லாம் அருவருக்கத்தக்க செய்திகளை நிறைய செஞ்சுருக்கிறாரு. அது உண்மையை இன்னும் என்ன சொன்னார்னா, தமிழ் மொழியை இந்த இருக்கக்கூடிய எழுத்தொடையில் எழுதாதீங்க, ஆங்கிலத்தில் எழுதுங்க. இந்த இப்போ கொண்டு வந்திருக்காங்களே தங்கிலீஷ் முறையில், அந்த மாதிரி எழுது பழகுங்க அப்படின்னு சொல்லி தமிழை எவ்வளவு சிதைக்கணுமோ அழிக்கணுமோ அப்படின்ற நோக்கத்தில் இவர் பண்ணியிருக்காரு. பெண்ணுரிமை, பெண் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி நாகம்மையை இவர் மிகப்பெரிய அடிமையாக தான் நான் வச்சுருந்தேன்னு சொல்லி அவருடைய இறப்பு காலத்தில் இவர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 70-80 வயதை கடந்த ஒருவர் ஒரு 25-30 வயது உள்ள மணியம்மையை திருமணம் செய்து அவரை மிகப்பெரிய சனாதனத்தில் சொல்கிறாங்கல்ல குழந்தை திருமணம்ன்ற மாதிரி அந்த குழந்தை திருமணத்தை கிழவர் திருமணத்தை நடத்தி மிகப்பெரிய விளங்குறாரு. இப்போ ஏன் அப்படின்னா, கிழவன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திராவிடர்களுக்கு இணைவி, மனைவி, துணைவி இப்படியாப்பட்டவர்களுக்கு வழி வகுத்து திட்டம் வகுத்து கொடுத்தவரே இந்த பெரியார் தான். அப்படி இருக்கிற நிலையில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பெண்களை நீங்கள் ஆம்பளை மாதிரி நடந்துக்குங்க, முடி வெட்டிக்குங்க, ஆண்களுடைய உடைய அணிஞ்சிக்குங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு எதிர்மாறாக எங்கள் பாட்டன் மகாகவி பாரதி எப்படி நடந்திருக்கார் அப்படின்னா, தன்னுடைய மனைவியை நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேலையை உடுத்தி தான் அவரோட அக்கரகாரத்தில் நடந்து வச்சிருக்காரு. ஆணுக்கு பெண் சமம் என்று அவர் தான் போதிச்சிருக்கிறார். அவர் சனாதனவாதி கிடையாது. அவர் தான் சனாதனத்துக்கு முதல் எதிரி. அவர் தான் சனாதனத்தை ஒழிக்க பாடுபட்டவர். அவர் தான் இந்த தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் பாடுபட்டவர். அவர் தான். அதனாலவே இந்த பார்ப்பன என்கின்ற பாரதி என்ற பார்ப்பன கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட செல்லரித்த கட்டிடத்தை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உடைத்தெறிவார், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார். வாழ்க தமிழ், வளர்க நாம் தமிழர்.